இப்போ இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி அதை என்ன சொல்றாங்கன்னா லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ். லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ். லாஜிக்கலி ஈக்குவலன்ஸ் அப்படின்னு என்னன்னா ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும் போட்டு காட்டுகிறேன். இப்போ பி கியூ அடுத்தது என்ன வேணும்னா பி டென்ஸ் டு கியூ நெகேஷன் பி ஆர் கியூ. இப்போ இதனோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன ஆகும்? ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். இங்கே என்ன கிடைக்கும்? ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். இப்போ 5 கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் என்னாகும்? ட்ரூ வந்து ஃபால்ஸ் போனால் மட்டும் ஃபால்ஸு, மற்றதெல்லாம் ட்ரூ. சரி, அதே மாதிரி நெகேஷன் பி கேட்டுக்கிறாங்க. அப்போ நெகேஷன் பி இங்கே இல்லை, நெகேஷன் பி இங்கே இன்செர்ட் பண்ணுறேன். ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. அப்போ என்ன ஆகுது? நெகேஷன் பி ஆர் யூ தானே. அப்போ ஒன்று ட்ரூ இருந்தால் போதும், இது ட்ரூ ஆயிரும். இது ரெண்டுமே ஃபால்ஸு, அப்போ இது ஃபால்ஸு. ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ. கரெக்டாமா? இது என்ன பண்ண முடியுதுல்ல? அப்போ பாருங்க, இதனோட வேல்யூ இதனுடைய கன்க்ளூஷன் வேல்யூ எப்படி இருக்குதுங்க? ரெண்டு ஈக்குவலா. இங்க பாருங்க, இது ட்ரூ இருக்குது, இது ட்ரூ இருக்குது, இது ஃபால்ஸ் இருக்குது, இது ஃபால்ஸ் இருக்குது, இது ட்ரூ இருக்குது, இது ட்ரூ இருக்குது, இது ட்ரூ இருக்குது, இது ட்ரூ இருக்குது. அப்போ இது ரெண்டுமே ஈக்குவல்னால அவன் என்ன சொல்றான்? இந்த மாதிரி கேஸ், இந்த மாதிரி கன்க்ளூஷன் வந்து உங்களுக்கு சேமா இருந்தால் தட் வாட் இஸ் கால்ட் எ லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். புரியுதாமா? அப்போ லாஜிக்கல் ஈக்குவல்ஸ் நோட்டேஷன் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா மேபி ட்ரிபிள் ஈக்குவல் நோட் பண்ணுறாங்க, ஆர் சம் புக்கில் வந்து இந்த மாதிரி நோட் பண்ணுறாங்க. இது எடுத்து இது நோட் பண்ணலாம், இது எடுத்து இது கொடுக்கணும். சரிங்களா? சம் புக்கில் வந்து இதை நோட் பண்ணுறாங்க, சம் புக்கில் வந்து இது நோட் பண்ணுறாங்க. நீங்கள் எதை நோட் பண்ணாலும் ஓகே. சரியாமா? அப்போ லாஜிக்கல் ஈக்குவல்னா என்னது? ரெண்டோட கன்க்ளூஷன் சேமாக இருக்கும். சரிங்களாமா? இது இஸ் கால்ட் எ லாஜிக்கலி ஈக்குவல். ஓகேங்களா? இல்லை டவுட் இருக்குதுங்களா?